ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான குற்றம் புதிது அப்படின்ற தரமான மற்றும் தாறுமாறான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனருடைய பொண்ணான பிரீத்தி வழக்கம் போல வேலைக்கு போனவ ராத்திரி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரவே இல்ல. வண்டி ரிப்பேர் ஆனதுனால ஒரு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு தன்னோட அப்பாக்கு இன்ஃபார்மும் பண்ணி இருந்திருக்கா. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே பிரீத்தி வீட்டுக்கு வரவே இல்ல. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அசிஸ்டன்ட் கமிஷனருடைய பொண்ணான பிரீத்தி மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தகவல் தெரிய வருது அந்த பொண்ணு துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா அப்படின்ட்டு. இந்த பொண்ணு கடத்தினது யாரு, கொலை பண்ணது யாரு, இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றத போலீஸ் விசாரணை பண்ணா இந்த வழக்குல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வெளியில வருதுங்க. நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்குது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கக்கூடிய சத்யா அப்படின்ற போலீஸ் ஆபீசரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவர் வழக்கம் போல டியூட்டியை முடிச்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு வராருங்க. வந்த உடனே தன்னோட பொண்ணை பாக்குறதுக்காக போறாரு. ரூம் டோர் ஓபன்ல இருக்கு, பொண்ணும் வீட்ல இல்ல. இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா தன்னோட பொண்ணுக்கு போன் அடிக்கிறாரு. கமிஷனருடைய பொண்ணு பேர் பிரீத்திங்க. பிரீத்தி பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கா. வண்டி ரிப்பேர் ஆனதுனால ஒரு கேப் புக் பண்ணி இருந்திருக்கா. ஆனா கேபும் வரல, கேன்சல் ஆயிருந்திருக்குது. அதனால வேற கேப் புக் பண்ணலாம்னு பார்த்தா அந்த ஆப் லோடிங்லயே இருந்துட்டு இருந்திருக்கு. பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கிறதாவும் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வரதாவும் சொல்றாங்க. என்னமா ஆல்ரெடி 11:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா, என்கிட்ட இன்னொரு சாவி கூட இருக்குது, நீங்க பேசாம போய் படுத்து தூங்குங்க, நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, சரிமா நீ வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்த்துட்டு தான் போய் படுக்கணும், என்ன சரிப்பா ஒரு ஆட்டோ வருது நான் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. கமிஷனருடைய மனைவி அமெரிக்கால இருந்துட்டு இருக்காங்க. தன்னோட மனைவி கிட்ட ஒரு போன்ல பேசிட்டு இருக்கும்போது இன்னும் பிரீத்தி வரலையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு ஆட்டோ பிடிச்சு வரதா சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம பிரீத்தியோட அம்மாக்கும் கோவம் வந்துருதுங்க. நீங்க செல்லம் கொடுத்துதான் அவ இந்த மாதிரிலாம் சுத்திக்கிட்டு இருக்கா, மணி என்னன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல, அவ வந்துருவா, ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இவரும் தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. பொண்ணு ரொம்ப களைப்போட வந்து நம்மள எழுப்பாமே தூங்கிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்திருச்சு இவரே தான் பொண்ணுக்காக டீ போடுறாருங்க. டீ எடுத்துட்டு பொண்ணோட ரூம் கிட்ட போறாரு. கதவை தட்டுறாரு. ஆக்சுவலா இவரு தான் நேத்து டோரையே லாக் பண்ணி இருந்திருப்பாரு. கதவு சும்மா தான் சாத்தி இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பொண்ணு இல்லங்க. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணுக்கு போன் அடிக்கிறாருங்க. லைன் கிடைக்கவே மாட்டேது. அப்பதான் கமிஷனருக்கு தெரிய வருது ராத்திரி முழுக்க அவ வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்ட்டு. ஸ்டேஷனுக்கு போறாருங்க. அங்க இருக்கிற 2 போலீஸ் ஆபீசர் கிட்ட தான் பொண்ணு காணாம போயிட்டதா சொல்றாரு. ஜெனரலா ஒருத்தங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்களோ, எப்படி விசாரணை பண்ணுவாங்களோ அதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் கமிஷனர் கிட்டயும் விசாரணை நடத்துறாங்க. கடைசியா அவங்க எப்ப கால் பண்ணாங்க, அவங்க கால் பண்ண டைம்ல அவங்க எங்க இருந்தாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான விசாரணைகள் நடக்குதுங்க. இப்ப பிரீத்தியோட மொபைலை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியால போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. பிரீத்தி கூட வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரணை பண்றாங்க. அவங்க எப்போதும் வேலையை முடிச்சுட்டு போற மாதிரி தான் போயிருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில கூட அவங்களோட கொலீக்ஸ் பிரீத்திக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க, லைன் போல அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த கமிஷனர் கேட்கிறாரு கடைசியா பிரீத்தியை யார் பார்த்தது அப்படின்ட்டு. ஒரு நபர் பார்த்திருக்காரு. அந்த நபர் கிட்ட ஏப்பா ஒரு பொண்ணு அன் டைம்ல வெளியில போறா, அந்த பொண்ணு பாதுகாப்பா அனுப்பி வைக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா நான் கொண்டாந்து டிராப் பண்ணவான்னு கேட்டேன் சார், ஆனா அவங்க தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு முறை 2 முறைன்னா பரவாயில்ல சார், இவங்க எப்போதுமே அன் டைம்ல தான் கிளம்புவாங்க அப்படின்னு கொலீக் சொல்லிடுறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை ஷேர் பண்ணணும்ன்றாங்க. சரி நீங்க எல்லாம் கிளம்பலாம், ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்றாங்கன்னா, அசோக் நகர் ஏரியால ஒரு மர்டர் நடந்திருக்கிறதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வந்திருக்குன்ட்டு. உடனடியா அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஒரு லேடி தான் கால் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த லேடி கிட்ட விசாரணை பண்ணும்போது அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இந்த வீட்டோட ஓனரா. இந்த வீட்டு மாடியில பாத்தீங்கன்னா 2 பேச்சுலர்ஸ் வந்து ஸ்டே பண்ணிருக்காங்களா. அதுல ஒருத்தர் தான் ஆட்டோ டிரைவர். அந்த ஆட்டோ டிரைவர் பகல் நேரத்துல கறிக்கடையில வேலை பார்ப்பாராம், இரவு நேரத்துல ஆட்டோ ஓட்டுவாராம். இந்த ஹவுஸ் ஓனர் அவங்க மச்சன வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டென்ட் பண்றதுக்காக போயிட்டு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது இந்த ஆட்டோல ரத்தமா இருந்திருக்குதுங்க. சோ இத பார்த்து மிரண்டு போன இந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதா சொல்றாங்க. அந்த ஆட்டோ டிரைவரோட பேரு விநாயக் அப்படின்னு தெரிய வருதுங்க. இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் வீட்ல இல்ல அப்படின்றதும் தெரிய வருது. இந்த ஆட்டோவை ஆய்வு நடத்துறாங்க. சோ இந்த ஆட்டோல இருக்கிறது ஒரு ஹியூமன் பிளட் அப்படின்றது தெரிய வருது. உடனடியா போலீஸ்காரங்க மாடியில இருக்கக்கூடிய இந்த விநாயக்கோடைய ரூம் ஆய்வு செய்யறதுக்காக போறாங்க. ரூம் முழுக்க ரத்த கரைகளா இருந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரகிளிங் நடந்ததற்கான ஆதாரமும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கிரைம் சீன்ல போலீஸ்காரங்க ஒரு மொபைல் போனை எடுக்கிறாங்க. அந்த மொபைல் போன் காணாம போன கமிஷனருடைய பொண்ணு பிரீத்தியோடது அப்படின்றது தெரிய வருது. இப்ப கமிஷனரை மீட் பண்றதுக்காக போலீஸ்காரங்க வராங்க. கமிஷனர் கிட்ட போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க, ஆக்சுவலா பிரீத்தி சம்பந்தப்பட்ட நிறைய பொருட்கள் அந்த ரூம்ல இருந்தது, குறிப்பா இந்த மொபைலும் இருந்தது. இதை வச்சு பார்க்கும்போது கொல்லப்பட்டது உங்களுடைய பொண்ணு பிரீத்தி தான் அப்படின்றது தெரிய வருது சார். ஆனா கில்லர் எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்றதையும் போலீஸ்காரங்க சொல்றாங்க. உடனே கமிஷனர் கேட்கிறாரு பாடி ஏதாவது அப்படின்ட்டு. இல்ல சார் பாடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. கமிஷனர் ஒரு மாதிரி இடிஞ்சு போயிடுறாருங்க. என்னதான் அவர் ஒரு போலீஸ் ஆபீசர்னாலும் அவருடைய பொண்ணுங்கும் போது ரொம்பவே நொறுங்கி போயிடுறாரு. அதனால போலீஸ்காரங்க நீங்க கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் அனுப்பி வச்சுட்டு ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் லேடி கிட்ட மேல 2 ரூம் இருக்கு இல்லையா, ஒண்ணுல அந்த ஆட்டோ டிரைவர் இருக்காரு, இன்னொன்னுல யாரு இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பையன் தான் ஸ்டே பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த பையன் எத்தனை நாளா இங்க ஸ்டே பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்க, 1 வருஷமா ஸ்டே பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. வெளியே ஒரு பெரிய சம்பவமே நடந்துட்டு இருக்குதுங்க. எதுவுமே தெரியாம அவன் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பான். கதவை தட்டி அவனை வெளியில கூட்டிட்டு வராங்க. என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஏண்டா வெளியில ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு, நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கியா, உன் பக்கத்து ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கானே ஆட்டோ டிரைவர் விநாயக், அவன் எங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்க அந்த அண்ணா ஏதோ ஊருக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாப்ல, எப்ப வருவாரு எப்ப போவாருலாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்ல, நீ ராத்திரி எங்க இருந்த எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் நைட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 2 ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றான். சரி உன் தலையில என்ன கட்டு அப்படின்னு கேட்க, ராத்திரி ஃபுட் டெலிவரி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு காரன் லைட்டா தட்டிட்டு போயிட்டான், நிக்காமே போயிட்டான், தலையில அடிபட்டுருச்சு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி நட ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்ல, எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கேட்க, உன் பக்கத்து ரூம்ல ஒரு பொண்ணை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணி இருக்காங்க, உன்னை விசாரணைக்கு கூப்பிட்டா எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கணுமா, ஒழுங்கா வாடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி அவனை வர சொல்லிடுறாங்க. இப்போ இந்த டெலிவரி பாய் ஸ்டேஷனுக்கும் வரான். அவன் பேர் என்ன, எந்த ஊரு அப்படின்றதுல இருந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இவன் பேர் கதிர் அப்படின்னும் இவன் திருச்சியை சார்ந்தவன் அப்படின்றதும் தெரிய வருதுங்க. இங்க ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான். ராத்திரி நீ எங்கெல்லாம் போன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது இவன் சொல்றான், ஃபுட் டெலிவரி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு காரன் தட்டிட்டு போயிட்டான், இவனுக்கு கீழே விழுந்து தலையில அடிபட்டதாகவும் உடனடியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்ததாகவும் சொல்றான். ராத்திரி 1:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்ததா சொல்றான். ராத்திரி 1:30 மணிக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீ ட்ரீட்மெண்ட் பார்த்த அப்படின்னு கேட்க, பர்டிகுலர் ஏரியால 24 ஹவர்ஸ் கிளினிக் இருக்கான், சோ அங்க போய் தான் இவன் ட்ரீட்மெண்ட் பார்த்ததா சொல்றான். அதுக்கப்புறம் எங்க போன அப்படின்னு கேட்கும்போது, இவன் அடிபட்ட அந்த டைம்ல இவனோட ஆப்ல லாக் அவுட் பண்ணாம விட்டுட்டானா, அந்த டைம்ல பார்த்து ஒரு ஆர்டர் விழுந்துருச்சான். சரி அந்த ஆர்டர் கேன்சல் பண்ண வேண்டாம், போற வழி தான் அப்படியே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் ஃபுட்டை பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவன் போய் டெலிவரியும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததா சொல்றாங்க. ஆனா நான் வீட்டுக்கு வரும்போது இந்த விநாயகம் வெளியில நின்னுட்டு இருந்தாரு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணன் ஊருக்கு போறேன், ஒரு 2 நாள் ரூமை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் நானும் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி போய் படுத்துட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். கதிர் சொல்றதுல உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கதிர் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார், உங்களோட விசாரணை முடிஞ்சதுன்னா நான் ரூமுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல, சாப்பிட்டுட்டு போவியாமா அப்படின்னு சொல்லி கதிருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் கதிர் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவன் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலை செக் பண்ணி பார்க்கும்போது இவன் சொன்னது உண்மை அப்படின்றது தெரிய வருதுங்க. உடனடியா இந்த விநாயக் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த கறிக்கடைக்கு போய் விசாரணை பண்ணும்போது, இந்த கறிக்கடையில சனி ஞாயிறு மட்டும்தான் வியாபாரம் இருக்குமா, சோ அதனால அந்த சனி ஞாயிறு டைம்ல மட்டும்தான் விநாயக் வருவான், மத்த டைம்ல எல்லாம் அவன் என்ன பண்றான் ஏது பண்றானே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தேடி வந்த விநாயக் வந்து நல்லவன்லாம் கிடையாது சார், 1ஆம் நம்பர் பொம்பளை பொறிக்கு சார், வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்கவே மாட்டான், ரொம்ப கேவலமான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கதிர் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அபார்ட்மெண்ட்ல போயிட்டு ஃபுட் டெலிவரி கொடுத்துட்டு வந்ததா சொன்னான் இல்லையா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ்காரங்க விசாரணை பண்றதுக்காக போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ல கதிரேசனுடைய பேரு இருக்கும். எந்த வீட்டுக்கு ஃபுட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுல போய் விசாரணை பண்ணாலும், ஆமாங்க நாங்க தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுக்கு மேல கதிரேசனை ஸ்டேஷன்ல வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா கதிரேசன் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே எவிடன்ஸோட ப்ராப்பரா இருக்குது, இவனுக்கு இந்த மர்டருக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு தெரிய வருதுங்க. இன்னொரு பக்கம் இந்த கமிஷனர் மகளை இழந்த வேதனையில தவிச்சுக்கிட்டு இருக்காருங்க. மகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஞாபகங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. போலீஸோட விசாரணையில இந்த விநாயக் அப்படின்றவன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல. அவனோட மொபைலுக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் லைன் கிடைக்கல. அதனால விநாயக்கோடைய சொந்த ஊரை கண்டுபிடிச்சு விநாயக்கோட மனைவி கிட்ட போய் விசாரணை பண்ணும்போது, விநாயக்கோடைய மனைவியே பாத்தீங்கன்னா விநாயக்க பத்தி தப்பா தான் சொல்றாங்க. அவன் நல்லவனே கிடையாதுங்க, அதுவும் குறிப்பா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கான ஆளு, அவங்க கிட்ட இருந்து மறைச்சு என் பொண்ணை நான் வளர்த்துட்டு இருக்கிறேன், அப்ப எந்த அளவுக்கு மோசமானவன் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு இந்த விநாயக்கோடைய மனைவி சொல்றாங்க. சரி ஏதாவது போன் பண்ணுவானா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க கூட எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல, தயவு செஞ்சு அவனை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வராதீங்க, நாங்களே கொஞ்சம் கூலி வேலை செஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சோ இங்க வந்து அவனை விசாரிச்சீங்கன்னா எங்க வாழ்க்கையும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே போலீஸ்காரங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. போலீஸ்காரங்க இந்த வழக்கை ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க, அப்ப கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் வருது, இந்த விநாயக்கோடைய மொபைல் வந்து ஆன் ஆயிருக்கு, லொகேஷன் காட்டுது அப்படின்ட்டு. லொகேஷன் எங்கன்னு கேட்டு போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பவே இன்னொரு தகவலும் வருதுங்க, விநாயக்கோட மொபைல்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு கால் போகுது அப்படின்ட்டு. இன்னொரு நம்பரா, அந்த நம்பர் யாருது அப்படின்றத ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அந்த நம்பர் இந்த டெலிவரி பாய் கதிரோடது அப்படின்றது தெரிய வருதுங்க. விநாயக் இந்த கதிர் கிட்ட பேசுறதுக்கு கால் பண்றான். ஆனா கதிர் பாத்தீங்கன்னா போன் எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரங்க கதிருக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க கால் பண்ணாலும் கதிர் எடுக்க மாட்டேன்றான். சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பயங்கர டென்ஷனோட இந்த கதிரோடைய லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல இந்த விநாயக்கோடைய மொபைல் மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருது, லொகேஷன் கண்டுபிடிக்க முடியாம போயிருதுங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுடைய போன் கால இந்த கதிர் எடுக்கிறான். நீ எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீ அங்கேயே நில்லு நான் வரேன் அப்படிங்கும்போது, இல்ல சார் லேட்டா டெலிவரி பண்ணா ரேட்டிங் குறைஞ்சிரும், சம்பளம் கட் ஆகும் அப்படிங்கும்போது, மௌனை நான் வரும்போது அங்க இல்ல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டு கதிரும் அங்கேயே நின்றுவான். வந்தோடனே போலீஸ்காரங்க கதிரோட போனை புடுங்குறாங்க. என்னடா இது விநாயக் உனக்கு கால் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் எதுக்கு கால் பண்ணான்னு எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்க, நீ ஏன் போன் எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது, ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக போகும்போதெல்லாம் நான் போனை எடுக்க மாட்டேன் சார், சீக்கிரமா டெலிவரி பண்ணணும்னு வேகமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நான் கால் பண்ணும்போது மட்டும் போன் எடுத்த, விநாயக் கால் பண்ணும்போது போன் எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, ரிப்பீட்டடா போன் அடிச்சுக்கிட்டு இருந்தது, ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டினேன், அப்ப கரெக்டா உங்களோட கால் வந்தது, நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு இவன் சொல்றான். எண்ட் ஆஃப் தி டே போலீஸ்காரங்களுக்கு எந்த ஒரு லீடும் கிடைக்கல. அதனால கதிர்கிட்ட இனிமேல் விநாயக் போன்ல இருந்து கால் வந்தது அப்படின்னா உடனடியாக அட்டன் பண்ணு, அவன் என்ன சொல்றான் அப்படின்றத எங்க கிட்ட சொல்லு, எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கதிரோட போனை கையிலேயே கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த வழக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பிரஸ் மீடியா எல்லாம் போலீஸ்காரங்களை கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. போலீஸ்காரங்களால பதிலே சொல்ல முடியலங்க. வழக்கம் போல நம்ம கதிர் பாத்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக போயிட்டு இருக்காருங்க. அப்போ
அவருடைய மண்டிக்குள்ள ஏதேதோ சில சத்தங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு பெண் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கெஞ்சற மாதிரியான சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. திடீர்னு என்ன நினைச்சாருன்னே தெரியல, நேரா போலீஸ்காரங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட இவர் ஒரு மர்டர் பண்ணிட்டதாகவும் அந்த மர்டருக்கு சரண்டராக வந்திருக்கிறதாகவும் சொல்றாருங்க. என்னப்பா பண்ண அப்படின்னு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கேட்க, ஒரு பொண்ணை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிட்ட அங்கிள் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கக்கூடிய மீடியாக்காரங்க எல்லாம் இதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. உடனடியா நம்ம கதிர் கிட்ட வந்து நியூஸ் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தடுத்து இந்த போலீஸ்காரங்க எப்படியாவது இந்த பையனை ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. சுத்தியும் மீடியாக்காரங்களா இருந்துட்டு இருக்காங்க. மீடியாக்காரங்களை பார்த்து கதிர் ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்கிறாருங்க. இப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் கதிரை உட்கார வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவன் ஒரு பொண்ணை துண்டு துண்டா வெட்டி கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு பேரெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றான். கடந்த வாரம் மட்டும் சிட்டி முழுக்க காணாம போன பொண்ணுங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் லைனா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணா இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டா கமிஷனரோட பொண்ணு போட்டோ வரும்போது இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போட்டோல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சாரியில இருக்கும். இந்த பொண்ணு சாரியில ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அன்னைக்கு பார்க்கும்போது பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு பொண்ணு மாதிரியே இல்ல பையன் மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே டோர் ஓபன் பண்ணிட்டு கமிஷனர் உள்ள வந்துடுறாருங்க இந்த டெலிவரி பாய் அடிக்கிறதுக்காக. அப்ப அங்க இருக்கிற ஆபீசர் பாத்தீங்கன்னா, சத்யா நான் சொல்றது கேளு, விசாரணை நடந்துட்டு இருக்கு, நம்ம பொறுமையா விசாரிச்சாதான் உண்மைகளை வாங்க முடியும், நீ கொஞ்ச நேரம் வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்யா செம்ம காண்டோட வெளியில போறாருங்க. தான் பொண்ணை கொன்னவன் கண்ணெதிரே இருந்தும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு. எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்கு இவன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல ராத்திரி இவன் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கை நீட்டி இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த பிரீத்தி தான். கேப் புக் பண்ண கேப் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்ஸி ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைக்கல. ஆட்டோவும் கிடைக்கல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால போற வழியில என்ன டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, உங்களை டிராப் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா பேக் தான் கொஞ்சம் பெருசா இருக்கே அப்படின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பேக் நான் மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரீத்தி பாத்தீங்கன்னா இந்த கதிர்கோட பைக்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அப்படி ஒரு வளைவுல திரும்பும்போது ஒரு ஆட்டோக்காரன் ஓவர்டேக் எடுத்திருந்திருக்கான். அப்படி ஓவர்டேக் எடுக்கும்போது லைட்டா டச் ஆயிருந்திருக்குதுங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பைக்ல இருந்து கீழே விழுந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கதிர் எழுதிருச்சு. பிரீத்தி எழுப்பலான்னு பார்த்தா பிரீத்தி கண்ணை மூடினவதான் கண்ணை திறக்கவே இல்லைங்க. இவனும் எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா பிரீத்தி எழுந்திருக்கவே இல்லைங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு பிரீத்தியை வண்டியில உட்கார வச்சு நேரா ரூமுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படியே உப்பு மூட்டை தூக்கிட்டே மாடி வரைக்கும் வந்துட்டான். அப்பதான் யோசனை பண்றான், விநாயகோட ரூம்ல விநாயக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த பொண்ணை தூக்கிட்டு நேரா விநாயகோட ரூமுக்குள்ள போயிட்டாங்க. விநாயகோட ரூமுக்குள்ள போன இந்த கதிர் என்ன பண்ணிருக்கானா, இந்த பொண்ணை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்கான். ஒரு முறை ரெண்டு முறை இல்ல பல முறை எழுந்துருங்கன்னு சொல்லி தட்டி எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்கான். ஆனா பிரீத்தி கண்ணு முழிக்கவே இல்லைங்க. பிரீத்தி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம அந்த ரூமுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய கத்தியை கவனிச்சிருந்திருக்கான். கறி வெட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தி மாதிரி இருந்திருக்குதுங்க. சோ அந்த கத்தி விநாயக் பயன்படுத்தக்கூடிய கத்தி. ஏன்னா அவன் தான் கறிக்கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாச்சே. அதனால கறி வெட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கத்தி எல்லாம் ரூமுக்குள்ள வச்சிருந்திருக்கான். அதுல ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து பிரீத்தியோட கழுத்துல வச்சு ஒரு போடு போட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் இவனுக்கு தெரிய வந்திருக்கு பிரீத்தி சாக கிடையாது, உயிரோட இருந்தா அப்படின்ட்டு. அதாவது பிரீத்தி கீழே விழுந்ததுல மயக்கத்துல இருந்திருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம இவன் அந்த கத்தியை வச்சு துண்டு துண்டா வெட்டி கொன்னுட்டதா சொல்றாங்க. இதை வெளியில நின்று கேட்டுட்டு இருந்த கமிஷனருக்கு சம்மக்கம் வந்துருதுங்க. உள்ள வந்தவரை இவனை போட்டு பொலன்னு பொழந்துடுறாரு. உடனே மத்த போலீஸ்காரங்க எல்லாம் தடுக்கிறாங்க, வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் கமிஷனரை சமாதானப்படுத்தி வெளியில கூட்டிட்டு போறாங்க. ஃபர்தரா இந்த கதிர் கிட்ட விசாரணையை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சடலத்தை என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும்போது, துண்டு துண்டா வெட்டி கவர்ல போட்டு அங்க இருக்கக்கூடிய தண்ணியில கொண்டே போட்டுட்டேன் அப்படிங்கும்போது, கவரோட தூக்கி போட்டுட்டே அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா தூக்கி வீசும் போதே அந்த கவர்லாம் கிழிஞ்சு எல்லாமே தண்ணிக்குள்ள கொட்டிருச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். லைட்டா மனநல பாதிக்கப்பட்டவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான பேட்டர்ன்ல தான் பாத்தீங்கன்னா இவனோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அந்த போலீஸ் ஆபீசர் பொறுமையா கேள்வியில கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவன் சொல்ற கதையில அந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிருக்கான். முறை பண்றவன் இவ்வளவு தைரியமா எல்லாம் பண்ண மாட்டான். இதுதான் நீ பண்ண முதல் கொலையா இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, தக்காளி அப்பதான் கைசி ஒரு ட்விஸ்ட வைக்கிறான். இதுக்கு முன்னாடி 2 கொலையை பண்ணிருக்கானா. ஒன்னு இவனுடைய மேக்ஸ் டீச்சர், அந்த டீச்சரை கல்லால அடிச்சு கீழே விழ வச்சு அதே கல்லால மண்டையில போட்டு அடின்னு அடிச்சே கொண்டு இருந்திருக்கான். ரெண்டாவது அவன் ஃப்ரெண்டு கூட பீர் அடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போய் அந்த பீர் பாட்டிலாலே அவனோட ஃப்ரெண்டு தலையில அடிச்சே கொண்டிருக்கான். பாடி எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது யாருக்கும் தெரியாம ஒரு கிறிஸ்டியன் கல்லறையில கொண்டு போய் புதைச்சிட்டதா சொல்றான். கரெக்டா எந்த இடத்துல புதைச்சான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சிலை இருக்கும், அந்த சிலைக்கு பக்கத்துல தான் புதைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். போலீஸ்காரங்க இவனோட ஸ்டேட்மெண்ட்டை மீடியா கிட்ட ரிலீஸ் பண்றாங்க. பிரஸ், மீடியா, நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வழக்க பத்தி தான் பேசிட்டு இருக்கு. கமிஷனருடைய பொண்ணு வழக்குல பயங்கரமான திருப்பம். சோ இவன் சாதாரண கொலைகாரன் கிடையாது, சீரியல் கொலைகாரன் அப்படின்ட்டு. கதிரோடைய அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு அம்மா அப்பா கிட்ட போய் விசாரணை பண்ணா, என் பையன் இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. இப்ப இந்த கல்லறைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. இவன் சொன்னான் இல்லையா இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் புதைச்சான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு ஜேசிபி வர சொல்லி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கதிர் படிச்சதா சொல்லப்பட்ட அந்த ஸ்கூல்ல போயிட்டு அங்க இருக்கிற டீச்சர் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் ஆவரேஜா படிக்கக்கூடிய பையன் தான், ஆனா நல்ல பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க மேடம், இங்க வேலை பார்த்துட்டு இருந்த மேக்ஸ் டீச்சர் வந்து காணாம போன வழக்க பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த டீச்சர் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. தக்காளி அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு மேக்ஸ் டீச்சர் இப்ப பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டீச்சர் தான். சோ இந்த ஸ்கூல்ல எந்த ஒரு டீச்சரும் காணாம போல, அந்த டீச்சர் கொல்லவும் படவே இல்லை அப்படின்றது தெரிய வருது. இன்னொரு பக்கம் ஜேசிபி வச்சு குளித்து வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல எலும்பு கூடு கிடைக்குதுங்க. அதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இந்த டீச்சர்
சாவல அப்படின்னா அப்ப இவன் யாரை கொலை பண்ணி அந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்கான்ட்டு. சரி, காட்டுக்குள்ள பீர் அடிக்க போகும்போது அவனோட ஃப்ரெண்டை தலையில அடிச்சு கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தான் இல்லையா. காலேஜ்ல போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, இவன் ரொம்ப நல்ல பையன் சார், அது மட்டும் இல்லாம அவனுக்கு 2 பேருமே க்ளோஸ், ஒட்டி பிறந்த சகோதரர்கள் மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப அந்த பையன் வெளிநாட்டுல இருக்கிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சிங்க. என்னடா அது, இவன் கொன்னதா சொல்லப்பட்ட 2 பேருமே உயிரோட இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் அவன் சொன்ன இடத்துல குழி தோண்டும் போது அங்க எலும்பு கூடு கிடைச்சிருக்கு இல்லையா. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வரவழைச்சு உடனடியாக அந்த எலும்பு கூட எடுத்து ஆய்வு செய்யலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படி ஆய்வு செய்யும் போது இவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல இருந்து கிடைச்ச எலும்பு கூடு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட எலும்பு கூடுன்னு தெரிய வருது. 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதிர்ன்றவன் பிறந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்ல. இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இவனால ஒரு கொலையை பண்ணியிருக்க முடியும்? இவன் பிரீத்தியோட மர்டர் வழக்க டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி நம்ம கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கான்னு தோணுது அப்படின்னு போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க. இப்ப போலீஸ்காரங்க இவனை கோர்ட்டுக்கு கூட்டு போறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கதிரை கோர்ட்ல கூண்டுல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த கூண்டும் கோர்ட்டையும் பார்த்து இவன் ஒரு மாதிரி விசித்திரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜ் ஐயா கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றான். எது அங்கிளா அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ் டென்ஷன் ஆகுறாரு. உடனே ஐயான்னு சொல்றா அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. உடனே இந்த ஜட்ஜ் பாத்தீங்கன்னா பிரீத்தி அப்படின்ற ஒரு பொண்ணை நீ துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க, அதை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்க, ஐயா எனக்கு இந்த பேரெல்லாம் தெரியாதுங்க, போட்டோ காமிச்சிங்கன்னா நான் எந்த பொண்ணை கொலை பண்ணன்றதை கரெக்டா காமிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்ற பதிலும் இவனோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஜட்ஜுக்கு டவுட் வருது. இவன் நார்மலான ஒரு பையன் மாதிரியே தெரியல. அதே சமயம் போலீஸ்காரங்க நீங்க ஒழுங்கா விசாரணை பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, இவனை பார்க்கும்போது மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த வழக்க நான் அடுத்த 24ஆம் தேதி ஒத்தி வைக்கிறேன், அடுத்த முறை வரும்போது டாக்டர் சர்டிபிகேட்டோட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கேஸை தள்ளி வச்சிடறாங்க. இப்ப அமெரிக்கால இருந்த கமிஷனரோட மனைவியை அடிச்சு புடிச்சு ஊர் வந்து சேர்றாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமா அழுகுறாங்க, நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து ஒரு போன் கால் வருதுங்க. அந்த போன் கால்ல யாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க போல. அதை கேட்டு கமிஷனர் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. உடனடியா அந்த இடத்துக்கு இவர் போயிட்டு இருக்கிறாருங்க. அங்க போய் பார்த்தா தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. துண்டு துண்டா வெட்டி கொல்லப்பட்டதா சொல்லப்பட்ட பிரீத்தி அங்க குத்துக்கல்லு மாதிரி உயிரோட இருக்கிறா. பட் இப்ப அன்கான்சியஸான சூழ்நிலையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கண்ணு முழிச்ச பிரீத்தி பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறா. அப்பா என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, அவன் என்ன கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே மயங்கிடுறா. அவன் பெத்த பொண்ணு உயிரோட கிடைச்சிட்டா அப்படின்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத போலீஸ்காரங்க தீவிரமா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பிரீத்தி எப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அப்படின்ற கதையை நம்ம கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஏரியால ஒரு பப்ளிக் வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்க்ல இருக்கக்கூடிய மிஷின் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க. எப்பெல்லாம் அந்த வாட்டர் டேங்க்ல தண்ணி 50% கீழே இறங்குதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மோட்டர் ஆன் ஆகி அந்த வாட்டர் டேங்கை ஃபில் பண்ணி வச்சிரும். அதனால யாருமே அந்த மோட்டர் ரூம் பக்கம் போகவே மாட்டாங்க, போறதுக்கான அவசியமும் இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் மெயின்டெனன்ஸ்க்காகவோ சப்போஸ் அந்த மோட்டர் ஒர்க் ஆகாம போயிடுச்சுனாலோ அதை சரி பண்றதுக்காக போவாங்க. அந்த வகையில இந்த மோட்டர் ஒர்க் ஆகல அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதனால அந்த மோட்டரை மெயின்டைன் பண்ணவர் அந்த மோட்டர் ரூம் ஓபன் பண்ணி இருந்திருக்காரு. அந்த ரூமுக்குள்ள கை கால் கட்டப்பட்ட நிலைமையில பிரீத்தி உயிரோட இருந்திருக்கா. உடனடியா ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து சேர்த்திருக்காங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இப்ப பிரீத்தியும் ஓரளவுக்கு குணமாயிட்டா. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. நம்ம பிரீத்தியை கூண்டுல ஏத்தி ஜட்ஜ் கேள்வி கேட்கறாங்க. ஆப்போசிட்ல நிக்கிறானே அந்த பையன் மூலமா தான் உனக்கு ஆபத்து வந்ததா, இவன் தான் உன்னை கொல்ல பார்த்தானா அப்படின்னு கேட்க, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பிரீத்தி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கதிர்கிட்ட, ஏப்பா ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்கே இந்த பொண்ணை தான் துண்டு துண்டா வெட்டி நீ கொல்ல பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, லைட்டா இந்த பொண்ணு மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்ல, லைட்டாவா அப்படின்னு ஜட்ஜ் கேட்கிறாரு. இல்லங்கய்யா, ஏன்னா நான் தான் அந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்டி ஆத்துல போட்டுட்டேன், அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க உயிரோட வர முடியும், இந்த பொண்ணு இல்லங்கய்யா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். என்னடா அதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்டை காஞ்சு போயிடுறாங்க. அப்ப பிரீத்தி சொல்றா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு சார், ஆக்சுவலா அந்த நபர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதே இவன் தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, எந்த நபர் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஒரு ஆட்டோ டிரைவர் கடத்திட்டு போனாரு, கடத்திட்டு போனவங்க கிட்ட இருந்து இவன் தான் என்ன காப்பாத்தினா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த ஜட்ஜ் பயங்கர காண்டாயிடுறாரு. போலீஸை கூப்பிட்டு, என்னையா நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பரா பண்ணுங்க, ப்ராப்பரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை ஊத்தி வச்சிடறாங்க. இப்போ இந்த கமிஷனர் தன்னோட பொண்ணு கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஆக்சுவலா அன்னைக்கு ராத்திரி பஸ் ஸ்டாப்ல நின்று தன்னோட அப்பாவான கமிஷனர் கிட்ட போன்ல பேசிட்டு ஆட்டோ வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோல ஏறி இருந்திருப்பாங்க. அந்த ஆட்டோ ஓட்டிட்டு வந்தது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த விநாயக் தான். கொஞ்சம் தூரம் ஆட்டோ வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஆட்டோ நின்று இருக்குது. வண்டியில ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஜினை செக் பண்ற மாதிரி பட்டுன்னு நம்ம பிரீத்தி அட்டாக் பண்ணி கடத்தி இருந்திருக்காருங்க. அவரோட ரூமுக்கும் தூக்கிட்டு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரீத்தி கண் முழிச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. அப்ப இந்த ஆட்டோக்காரன் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி துள்ளினா இடக்கு முடக்க ஏதாவது ஒன்று ஆயிரும், ஒரு 5 நிமிஷம் கோஆபரேட் பண்ணு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். தொடர்ந்து என்ன விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கா. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த கதிர் ஃபுட் டெலிவரி வேலையை முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்திருக்கான். பிரீத்தியை மிரட்டிட்டு இருந்த இந்த ஆட்டோக்காரன் இந்த பிரீத்தி யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். நீ ஒரு கமிஷனருடைய பொண்ணு, உன்னை நான் பாவம் பார்த்து இப்போ விட்டா கூட என்னையும் யாருன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வீட்டு அட்ரஸும் உனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ சும்மா இருக்க மாட்ட, உன்னை வெளியில விட்டுறது எனக்கு சேஃப் இல்ல, அதனால உன் கதையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த சத்தத்தை கேட்டு நம்ம கதிர் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறான். என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பாவனா, தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா விட்டுருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு கையில வச்சிருந்த கத்தியை வச்சு இந்த
இந்த பிரீத்தியும் அட்டாக் பண்ணி இருந்திருக்கான். அதே சமயம் உள்ள வந்த கதிரையும் அட்டாக் பண்ணி இருந்திருக்கான். ரெண்டு பேருமே கீழே விழுந்துட்டாங்க. ரெண்டு பேர்த்தோட உடம்புலயுமே ரத்த காயம் பட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்க்கும்போது பிரீத்தி இந்த மோட்டர் ரூமுக்குள்ள கட்டி போடப்பட்ட நிலைமையில இருந்ததா வந்து சொல்றா. இவளோட ஸ்ட்ரென்த் வச்சு என்ன காப்பாத்துங்கன்னு பயங்கரமா கத்தி இருந்திருக்கா. யாருமே அந்த இடத்துக்கு வரவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மோட்டர் ரூம்லயே மயங்கி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த கமிஷனர் ஒரு டாக்டரை மீட் பண்றதுக்காக போயிட்டு கதிரை மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது தான் கதிர் மேபி சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது தெரிய வருது. அதாவது பிரீத்தி சொன்னாங்க இல்லையா, கத்தியை வச்சு அவன் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கத்தியை வச்சு இவனோட தலையில அட்டாக் பண்ணதுனால இவன் தலையில ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால அவன் கண்ணால பார்த்த விஷயங்களையும் சில விஷயங்களையும் கற்பனை பண்ணிக்கிட்டு அவனா வந்து உளறிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. இவன் கொன்னதா சொல்லப்பட்ட அந்த பொண்ணு உயிரோட இருக்கா. இதுக்கு முன்னாடி 2 கொலையை பண்ணதா சொன்னான் இல்லையா, அவங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறதுனால இவன் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகி உளறிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தேவை கவுன்சிலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான். இவன் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இவனை விடுதலை பண்ணிருது. ஆனாலும் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிற விநாயக் அப்படின்றவன் இன்னும் கிடைக்கவே இல்ல. விநாயகத்தை தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப பிரீத்தி வீட்டுல தனியா இருக்கும்போது கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கிடைக்குங்க. இந்த விநாயக் வந்து அவனுடைய மொபைல் போனை ஆன் பண்ணிருக்கான். அவனுடைய மொபைல் போன் வந்து உங்களுடைய வீட்டு லொகேஷன் தான் சார் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கமிஷனரும் மற்ற போலீஸ்காரங்களும் அடிச்சு புடிச்சு வீடு போய் சேர்றாருங்க. போய் பார்த்தா இந்த விநாயக் அந்த இடத்துல இருந்து போயிட்டான் போல. பயத்தோட உச்சகட்டத்துல பிரீத்தி அழுதுகிட்டு இருக்கா. பிரீத்தியோட அம்மாக்குன்னா செம்ம கோவம். 2 நாள்ல இந்த விநாயக்க பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இப்போ வரைக்கும் அவனை பிடிக்காம இருந்துட்டு இருக்கீங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம பொண்ணோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இதுக்கப்புறம் பொண்ணு இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, பொண்ணையும் அமெரிக்காக்கே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா மனைவி சொல்றாங்க, நான் அடிக்கடி கால் பண்ணுவேன், பிஸியா இருக்கான்ல சொல்லாம என்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு. இப்ப பிரீத்தி தன்னுடைய அப்பா கிட்ட நான் போகணும் அப்படின்றதுக்காக எல்லாம் போக கிடையாதுப்பா, நான் இங்கிருந்து சேஃபா ஃபீல் பண்ண மாட்டேன்றேன், அதனால மட்டும்தான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா நீ போயிட்டு வா பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கமிஷனர் கிளம்புறாருங்க. டிபார்ட்மெண்ட்ல நான் ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இவர் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தகவல் வருது, அந்த விநாயகோட மொபைல் வந்து ஆன் ஆயிருக்கு, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் எங்க காட்டுதோ 2 பக்கமே ரோட பிளாக் பண்ணுங்க, அங்க வச்சு அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கமிஷனர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. அதை இப்ப நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு தனிப்பட்ட முறையில கமிஷனர் கிட்ட சொல்லி இருந்திருப்பா இல்லையா, நான் இங்க இருந்து போகணும்லாம் போலப்பா, நான் இங்க சேஃபா ஃபீல் பண்ணல, அதற்காக மட்டும் தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி பிரீத்தி அழுதுகிட்டு இருக்கும் போதே அப்ப இந்த கமிஷனர் சொல்லுவாரு, என்ன நடிப்புமா, உங்க 2 பேர்த்தோட நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே தரலாம் போல அப்படின்னு சொல்ல, அப்பா அப்படின்னு பிரீத்தி பாக்குறா, நீ டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமா, நீ எம் பொண்ணு என்ன பண்ற ஏது பண்ற எனக்கு தெரியாம போயிருமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெளிவா தெரியுது, பட் இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்கன்றத மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த பிரீத்தி எல்லா உண்மையும் சொல்றாங்க. தக்காளி அங்கதான் இந்த படத்தோட மொத்த ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த டெலிவரி பாய் கதிரும் கமிஷனரோட பொண்ணான பிரீத்தியும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி கதிரை மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நைட்லயும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு கதிர் வந்திருப்பான். அடிக்கடி இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்க போல இந்த டைம்ல தான். சோ இந்த முறை மீட் பண்ணும்போது பிரீத்தி பாத்தீங்கன்னா அர்ஜென்ட்டா நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும், உன்னோட ரூமுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்ல, ரூமுக்கா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரத ஹவுஸ் ஓனர் மட்டும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப அர்ஜென்ட் மறைஞ்சாது போய்க்கலாம் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு கதிரும் பிரீத்தியை கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிருந்திருக்கான். சோ போகும்போது தான் தெரிய வருது ஹவுஸ் ஓனர் வீட்ல இல்ல, அவங்க வீடு பூட்டப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு அப்படின்ட்டு. சரி ஹவுஸ் ஓனர் தான் இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ரூம் கிட்ட போயிருந்திருக்காங்க. நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக பாத்ரூம்குள்ள போயிருந்திருக்கா. அப்ப அந்த ரூம்குள்ள இருந்த விநாயக் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. உடனடியா டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து ரூம்குள்ள எட்டி பார்த்தா நம்ம கதிர் ரூம்குள்ள இருப்பான். அப்ப பாத்ரூம்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, வந்தது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்றானா வேணுனே மொபைல்ல போட்டோ எடுக்கிறாங்க அந்த டோர் மேல போனை வச்சு. சோ வெளிய இருந்து யாரோ ஒருத்தங்க போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்றத பிரீத்தி தெரிஞ்சுக்கிறா. யார் அது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்தா இந்த விநாயக் அந்த போட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். உடனடியா இந்த விநாயக் கிட்ட இருந்து போனை புடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த விநாயக்கும் பிரீத்திக்கும் இடையில ஆர்குமெண்ட் வந்திருக்கு. உடனடியா வெளியில வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவன் போட்டோ எடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்ல மனுஷனுக்கு அழகானா, போனை கொடுனா அப்படின்ற மாதிரி சொல்ல, டே இங்க பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எவ்வளவு கொடுத்து கூட்டு வந்தேன்னு சொல்லு, நானும் அந்த பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு கோவம் வந்துருது. விநாயக புடிச்சு தள்ளி விட்டு போனை புடுங்கிடுறாங்க. கீழே விழுந்தவனுக்கு தலையில டங்குன்னு அடி விழுகுதுங்க. என்னையவே தள்ளி விட்டல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறான். போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க, போட்டோ ஒன்னும் சரியா விழுகல போல, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை டெலீட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் விநாயக பார்த்து இவங்க 2 பேருமே மிரண்டு போயிடுறாங்க. கண்ணெல்லாம் மேல போய் கீழே விழுந்தவன் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான் அப்படின்றது தெரிய வருது. இவங்க 2 பேருமே அந்த ரூம்குள்ள நின்று அழுதுருக்காங்க. ஒரு கட்டத்துல
கட்டத்துக்கு மேல பிரீத்தி நான் சொல்றத மட்டும் கேளு, நீ போய் என்னோட ரூம்குள்ள வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை அவனோட ரூம்குள்ள அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த ரூம்குள்ள இருந்த கத்தி எடுத்து கண்டந்தனமா வெட்டி இவன் டெட் பாடியை பேக் பண்ணி இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே இவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி இந்த விநாயகோட ரூம்குள்ள வந்து பாடி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் விஷயத்த சொல்லி இருந்திருக்கான். இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், நீ இங்க இருந்து போயிரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படிடா பாப்ப, இந்த ரூம்குள்ள ஆரம்பத்துல இருந்து நம்ம 2 பேரும் வந்துட்டு போனதற்கான எல்லா தடயமே இருக்குது, ஹேர் சாம்பிள், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட் அப்படின்ட்டு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம 2 பேரும் தான் இந்த சம்பவத்தை பண்ணோன்னு. இதுல இருந்து வெளியில வரதுக்கு நம்ம கிட்ட வேற ஏதாவது பிளான் இருக்கான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி ஒரு பிளானா சொல்லி இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவன் மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷனை லாகின் பண்ணணும், பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், ட்ரீட்மெண்ட் பார்க்கறது எல்லாமே சிசிடிவி கேமரால கவர் ஆகிற மாதிரி பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரியும் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வர மாதிரி நடிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆசிட் வாங்கிட்டு வந்து அந்த ரூமை அரையும் குறையுமா கிளீன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பிரீத்தி அவங்க கையில ரத்தம் வர வச்சு அந்த ரூமுக்குள்ள அந்த ரத்தத்தை சிந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விநாயகோடைய ஆட்டோலையும் ரத்தத்தை சிந்திருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த விநாயக் பிரீத்தியை ஏதோ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வரணும் அப்படின்றதுக்காகவே அதுக்கப்புறம் ஒரு மோட்டர் ரூமுக்கு போயிட்டு இந்த மோட்டர் ரூம்ல என்னை விட்டுட்டு நீ போ, நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே பண்ணு, ஈஸியா நம்ம 2 பேரும் இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் சொல்லி பிரீத்தி அவங்க அப்பா கிட்ட அழுவ அவங்க அப்பா சரி ஓகே நீ பத்திரமா போ, இந்த விநாயகத்தோட கேஸை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படி இருக்கும்போது இந்த விநாயகோடைய மொபைல்ல இருந்து அடிக்கடி கால் வரதாகவும் அதே சமயம் பிரீத்தி வீட்டுல இருக்கும்போது இந்த விநாயக் வந்து பயமுறுத்தினதாகவும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரீத்தி வேணும்னு பண்ணது விநாயகோடைய மொபைல் பிரீத்தி கிட்ட தான் இருக்கும். இப்போ இந்த கமிஷனர் என்ன பண்றாருன்னா இந்த விநாயகோடைய மொபைலை எடுத்துட்டு போய் ஆன் பண்ணி ஏதோ ஒரு ரோட்ல வீசிட்டு வந்துருவாருங்க. மொபைல் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த இடத்துக்கு வருவாங்க. பார்த்தா அந்த இடத்துல விநாயக் இருக்க மாட்டான், போன் மட்டும் தான் இருக்கும். தொடர்ந்து இந்த விநாயக போலீஸ் தேடிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. விநாயக் எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்கும் தெரிய போறது கிடையாது. இப்ப சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம கதிர் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்டேயே அவனுக்கு மனநல பாதிக்கப்பட்டவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா நம்ம பிரீத்தி கிட்ட இருந்து மெசேஜ் வரும், இந்த மாதிரி நான் அமெரிக்கா போயிட்டேன், நான் சேஃபா தான் இருக்கேன், இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரிப்ளை பண்ணுவான். அப்ப கரெக்டா இவனுக்கு போன் கால் வருங்க. யாருன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசினா தக்காளி அங்கதான் தாறுமாறான ஒரு ட்விஸ்ட். செத்து போன விநாயகோட வாய்ஸுங்க, என்ன கதிரே தப்பிச்சிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிற மாதிரி. அதை கேட்டதும் கதிர் மிரண்டு போயிடுறான். இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ இந்த சீன் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான லீடா வச்சு முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.